Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் NCERT syllabus class 10 trigonometry chapterல exercise 8.4 தான் பார்க்க போறோம். அதுல first question பாருங்க. Express the trigonometric ratios sin A, sec A and tan A in terms of cot A. அதாவது இதுல என்ன question கேட்டிருக்காங்க? sin A, sec A and tan A இதை வந்து நம்ம எதா சேஞ்ச் பண்ணணும், cot A வா சேஞ்ச் பண்ணணும். அதாவது sin A வந்து நம்ம இதோட ஆன்சரை வந்து cot Aல வந்து சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன கேட்டிருக்காங்க? sin A. ஸோ sin Aவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதில் ஐடென்டிட்டி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டிட்டி பாருங்க, கொசெக் என்ன வரும்? cosec squared A equal to 1 plus cot squared A. இது வந்து ஐடென்டிட்டி நம்மளுக்கு ஃபார்முலா. கொசெக் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 by sin A எழுதலாமா? ஸோ cosec squared A equal to 1 by sin squared A equal to 1 plus cot squared A. ஓகேவா? ஸோ sin squared A அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? 1 plus cot squared A இந்த பக்கம் வரும். ஓகேவா? அதாவது sin squared A equal to அந்த பக்கம் கொண்டு போகும்போது 1 by 1 plus cot squared A. ஓகேவா? ஐடென்டிட்டி நம்மளுக்கு வந்து cosec squared A equal to 1 plus cot squared A. இது வந்து ஐடென்டிட்டி நம்மளுக்கு. இதுலேருந்து கொசெக்கை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 by sin squared Aன்னு எழுதலாம் equal to 1 plus cot squared A. ஓகே, இதில் sin squared A ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இதை இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகும்? sin squared A equal to 1 by 1 plus cot squared A. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரூட்டை வந்து நம்ம எடுப்போம். ஸ்கொயரை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறும். 1 by 1 plus cot squared A. ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சா நம்மளுக்கு? ஸோ sin Aவை வந்து நம்ம வந்து 1 by 1 plus cot squared Aல வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னது? sec A. sec Aவை வந்து நம்ம எதில் கொண்டு வரணும்? cot Aல கொண்டு வரணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? sec A. sec A. இதோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு என்ன? sec squared A equal to 1 plus tan squared A. secant squared A equal to 1 plus tan squared A. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? செக்குக்கா வேல்யூ sec Aவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வந்து 1 by இந்த டேனை வந்து நம்ம என்னவா எழுதலாம்? 1 by cotன்னு எழுதலாமா? 1 plus 1 by cot squared A. டேனோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1 by, அதாவது cot equal to cot A equal to 1 by tan A. ஸோ tan A equal to 1 by cot A. ஸோ நம்ம வந்து tan squared Aவை வந்து 1 by cot squared Aன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு LCM ரூட் எடுங்க. என்ன வரும்? cot squared A plus 1 by cot squared A. sec squared A equal to cot squared A plus 1 by cot squared A. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? செக்கோட வேல்யூ வேணும். ஸோ sec squared அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? ரூட்டாக மாறும். ஸோ sec A equal to cot squared A plus 1 by cot squared A. இந்த ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? cot squared A plus 1 by cot A. ஸோ sec A ஓட வேல்யூ வந்து நம்ம காட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இதாக வரும். ஸோ செகண்டுக்கு பாருங்கள், sec squared A equal to 1 plus tan squared A. இது வந்து நம்மளுக்கு ஐடென்டிட்டி. இப்போ இந்த டேனை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? காட் 1 by cot squared A. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஐடென்டிட்டி என்னது? cot Aனா 1 by tan A. ஸோ tan Aனா 1 by cot A. அதனால இதை வந்து 1 by cot squared Aன்னு நம்ம எழுதியிருக்கோம். sec squared A equal to இப்போ என்ன வரும்? இதை வந்து LCM எடுங்க. cot squared A plus 1 by cot squared A. இந்த ஸ்கொயர்டு வந்து அங்கே போகும்போது ரூட்டாக மாறும், ஸ்கொயர் ரூட்டாக மாறும். sec A equal to root of cot squared A plus 1 upon cot squared A. நீ இந்த கீழே இருக்கிறதுல ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ sec A equal to root cot squared A plus 1 upon cot A. ஓகேவா? தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? tan A. tan A in terms of cot A. நம்மளுக்கு sin கம்ப்ளீட் பண்ணியாச்சு, sec A கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ tan A. tan A ரொம்பவே வெரி சிம்பிளுங்க. நம்மளுக்கு tan A equal to நம்மளுக்கு என்னது? இங்கேயே பாருங்கள், இந்த ஐடென்டிட்டிலே நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 by cot A. ஓகேவா? இதுவும் ப்ரூவ் ஆகிடுச்சா?
So now we move on second question. Second question என்னது? Write all the trigonometric ratios of angle A in terms of sec A. நம்ம வந்து என்ன பண்ணணும்? எல்லா trigonometric ratiosஐயும் வந்து sec Aல வந்து எழுதணும். அப்போ sec A தவிர நம்மளுக்கு மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. எது? sin A, cos A, tan A, cosec A and cot A. இந்த sec Aவை தவிர sec தீட்டாவை தவிர secant square தீட்டாவை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்? sec A டேர்ம்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன் எடுத்துக்கலாம். ஸோ சைன் ஏவை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஐடென்டிட்டி யூஸ் ஆகும்? சைன்க்கு என்ன ஐடென்டிட்டி? சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1. அப்போ நம்மளுக்கு சைன் ஸ்கொயர்டு ஏ என்ன வரும்? சைன் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர்டு ஏ அந்த பக்கம் போயிடும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1. ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏவை நம்ம வந்து சைனை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் சைன் அந்த பக்கம் வச்சுட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ காசை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும்? காசை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா வந்து நம்ம 1/sec தீட்டான்னு எழுதலாமா? ஸோ 1 மைனஸ் 1/sec ஸ்கொயர்டு ஏ. ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு 1/sec ஏ. இது வந்து ஐடென்டிட்டியில் வருது நம்மளுக்கு. காஸ் ஏ ஈக்குவல் டு 1/sec ஏ. ஏன்னா sec ஏ ஈக்குவல் டு 1/cos. ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு 1/sec ஏ. ஸோ sec ஸ்கொயர்டு ஏ. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/sec ஸ்கொயர்டு ஏ. எது? சைன் ஸ்கொயர்டு ஏவோட சைன் ஸ்கொயர்டு ஏ வந்து நம்ம எந்த மாற்றிருக்கோம்? sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/sec ஸ்கொயர்டு ஏ. இப்போ வந்து சைன் ஸ்கொயர்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுங்க. நம்ம என்ன ஆகும்? சைன் ஏ ஈக்குவல் டு ரூட் sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/sec ஸ்கொயர்டு ஏ. இப்போ வந்து இந்த ஸ்கொயர்டும் ரூட்டும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸ்கொயர்டும் ரூட்டும் வந்து இப்போ கேன்சல் ஆயிடும். ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு சைன் ஏயோட வேல்யூ என்ன? sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/sec ஏ. ஸோ இதுதான் வந்து சைன் ஏவோட வேல்யூ. சைன் ஏ வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சைன் ஏவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1 இந்த ஐடென்டிட்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து சைனை சேஞ்ச் பண்ணணும். அதனால சைன் ஸ்கொயர்டு ஏவை வந்து நான் வச்சுட்டேன். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. காசை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்? 1/sec ஏன்னு எழுதியிருக்கேன். ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஏ 1/sec ஸ்கொயர்டு ஏ. ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/sec ஸ்கொயர்டு ஏ. ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு ரூட் ஸ்கொயர் ரூட்டில் வந்துடும். நமக்கு இந்த ஸ்கொயர்டு இங்கே போகும்போது ரூட்டில் வந்துடும். sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/secant ஸ்கொயர்டு ஏ. இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயர்டுக்கும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ரூட்டு நம்மளுக்கு மேலே மட்டும்தான் வரும். சைன் ஏ ஈக்குவல் டு ரூட் அப்போன் sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/sec ஏ. ஓகேவா? இப்போ வந்து அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் வந்து காஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். காஸ் ஏவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். காஸ் ஏ ஈக்குவல் டு என்னது? sec ஏ. sec ஏ ஈக்குவல் டு 1/cos ஏ. ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 1/sec ஏ. ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு 1/sec ஏ. இதை நம்ம ஆல்ரெடி ஐடென்டிட்டிலே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேர்டு வந்து நம்ம எதை சேஞ்ச் பண்ணணும்? tan ஏ. ஸோ tan ஏ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? tan ஏன்றது 1 + tan ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு sec ஸ்கொயர்டு ஏ. ஓகேவா? ஸோ இதோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு என்னது? தட் இஸ் ஃபார்முலா ஐடென்டிட்டி 1 + tan ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு sec ஸ்கொயர்டு ஏ. ஸோ tan ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. ஓகேவா? ஸோ tan ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு ரூட் sec ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. ஓகேவா? இதை வந்து எப்படி இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு ஐடென்டிட்டி
கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1 plus tan squared a equal to sec squared a. So tan squared a equal to நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 வந்து அந்த பக்கம் கொண்டு போகும்போது minus sec squared a minus 1. So tan a equal to ஸ்கொயர் ரூட்டில் வந்துடும் ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. ஸோ டேன் ஏவோட வேல்யூவும் நம்ம வந்து செக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்னது, கொசெக் ஏ. தேர்டு முடிஞ்சு. ஸோ ஃபோர்த் என்ன பண்ணணும், கொசெக் ஏ. ஸோ கொசெக் ஏ நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஐடென்டிட்டி என்னது, கொசெக் ஏ ஈக்குவல் டு 1/sin a. 1/sin a. அப்போ sin a ஈக்குவல் டு என்னது, நம்மளுக்கு இந்த sin a-வோட வேல்யூ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாமா? இந்த ஐடென்டிட்டியில் நம்மளுக்கு கொசெக் ஏ ஈக்குவல் டு 1/sin a. நம்மளுக்கு சைனோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், செக்கில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமா, ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1 அப்பான் செக் ஏ. இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த sin a-வோட இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ கொசெக் ஏ ஈக்குவல் டு 1/sin a-வோட வேல்யூ என்னது, ஸ்கொயர் ரூட் sec squared a minus 1 by sec a. ஓகேவா, sec squared a minus 1 by sec a. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து தலைகீழாக போடும்போது என்ன ஆகும், இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ 1 இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை வந்து எப்படி தலைகீழாக மாறும், நம்மளுக்கு என்ன ஆகும், sec a by square root sec squared a minus 1. எந்த மாதிரி வேல்யூ மாறி இருக்கு. ஸோ கொசெக் ஏ வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், கொசெக் ஏவோட வேல்யூ என்னது, கொசெக் ஏ ஈக்குவல் டு செக் ஏ பை ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காட் ஏ. காட் ஏ வந்து சேஞ்ச் பண்ணணும். காட்டு பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம். ஸோ காட் ஏ இந்த இடத்துல பண்ணுறேன் நான். இப்போ காட் ஏ நம்மளுக்கு என்னது, காட் ஏ ஈக்குவல் டு 1/tan a. 1/tan a. ஸோ டேனோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமா ஏற்கனவே. ஸோ டேனோட வேல்யூ என்னது, நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே டேனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோம். tan a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. ஸோ அதை அப்படியே இங்கே நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ காட்டோட வேல்யூ, காட்டையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். 1/ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. ஸோ காட்டோட வேல்யூவும் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ செகண்டில் வந்து என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க, நமக்கு ரைட் ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக் ஏ. எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் வந்து நம்ம செக் ஏல வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது சைன் ஏ, காஸ் ஏ, டேன் ஏ, கொசைக், காட், இந்த 5 ரேஷியோஸை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் இதையும் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணணும். சீக்கன் தீட்டாவில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஏவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். sin squared a plus cos squared a equal to 1. sin squared a வச்சிட்டோம்னா 1 minus cos squared a. ஸோ காசை வந்து 1/secல நான் எழுதியிருக்கேன். இதில் எல்சிஎம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா sin squared a equal to sec squared a minus 1/sec squared a. அப்போ sin a equal to இந்த ஸ்கொயர் ரூட்டில் போயிடும். sin a equal to இந்த ஸ்கொயர் ரூட் இந்த 2க்கும் ஸ்கொயர்டுக்கும் நம்மளுக்கு ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும் கீழே உள்ளது. ஸோ ஸ்கொயர் ரூட் மேலே மட்டும்தான் வரும். ஓகேவா, காஸ் ஏ நம்ம ரெண்டாவது காஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதான். காஸ் ஏ ஈக்குவல் டு 1/sec a. இது வந்து ஐடென்டிட்டி தான், நம்மளுக்கு ஐடென்டிட்டிலேருந்து வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா tan squared a. இதே தான் ஐடென்டிட்டி என்னது, tan squared a-க்கு 1 + tan squared a ஈக்குவல் டு sec squared a. ஸோ tan squared a ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், sec squared a minus 1. ஸோ tan a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. அடுத்ததான் நம்ம எதை சேஞ்ச் பண்ணணும், கொசெக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1/sin a ஐடென்டிட்டியில் எழுது. ஸோ கொசெக் ஈக்குவல் டு sin a-வோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இதை வந்து நான் அதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ 1/ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1/sec a. இதை வந்து தலைகீழாக போடும்போது இது வந்து ஃப்ராக்ஷனில் கீழே இருக்கா. ஸோ நம்ம வந்து மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். செக் ஏ பை ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. ஸோ கொசெக்கோட வேல்யூ வந்து செக்கில் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா காட் ஏ. காட் ஏ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. காட் ஏயோட ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா 1/tan a. tan a-யோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1, ஸ்கொயர் ரூட் செக் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1. இதை அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன் tan a-யோட வேல்யூ. ஓகேவா, ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நவ் வி மூவ் ஆன் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன, sin squared 63 + sin squared 27. இங்கே தீட்டாவோட வேல்யூ என்னது, 63 கொடுத்துருக்காங்க. sin squared 63, தீட்டாவோட வேல்யூ இதில் 63, செகண்டில் தீட்டாவோட வேல்யூ 27. அதே போல் கீழே cos squared 17 + cos squared 73. ஸோ நம்மளுக்கு இதில் ஒரு ஐடென்டிட்டி பாருங்கள், நம்மளுக்கு sin 90 minus theta என்ன வரும், sin 90 minus theta cos theta.
cos theta. இந்த ஐடென்டிட்டி நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ cos 90 minus theta sin theta. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து இதில் நம்ம ப்ரூவ் பண்ணோம். sin 90 minus theta cos theta, cos 90 minus theta sin theta. ஸோ இதில் வந்து ஒன்று இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுங்கள், இதிலாட்டி இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று ப்ராப்ளம். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இப்போ sin ஸ்கொயர் 63 டிகிரி. ஸோ 63 வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதோட வேல்யூ வந்து நம்ம இப்படியும் எழுதலாமா, sin ஸ்கொயர்டு இதை வந்து 90லேருந்து மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும் 90 minus 27. ஸோ 90 minus 27 என்ன வரும், நம்மளோட வேல்யூ என்ன வரும் 63. இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம், ஓகேவா. ப்ளஸ் இதை வந்து அதே போல் 27 அப்படியே எழுதிடுங்க, sin ஸ்கொயர் 27. கீழே இருக்கிறது அதே போல் ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் இதை வச்சுக்கிறேன் பாருங்கள், cos ஸ்கொயர்டு 17 ப்ளஸ் இது என்ன வரும் cos ஸ்கொயர் 90 minus 17. 73யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், 90 minus 17 என்ன வரும் 73 cos ஸ்கொயர். ஸோ cos ஸ்கொயர் தீட்டா sin 90 minus theta என்ன வரும் cos theta. ஸோ நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன வரும் cos squared 27. தீட்டாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 27 ப்ளஸ் sin squared 27. சேம் கீழே என்ன வரும் cos squared 17 ப்ளஸ் இங்கே cos 90 minus theta sin theta. தீட்டாவோட வேல்யூ 17, ஓகேவா. ஸோ sin squared தீட்டாக்கு என்ன வேல்யூ 17. ஸோ cos ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு வேல்யூ என்னது நம்மளுக்கு 1. இது என்னது cos ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு தீட்டா வேல்யூ என்னது நம்மளுக்கு 1. ஸோ மேலே இருக்கிறதோட வேல்யூ என்ன வரும் cos ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1. இதோட வேல்யூ என்ன வரும் cos ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ 1/1 ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் 1, ட்ரூ. ஓகேயா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் பீசம் பாருங்கள், பீசம் என்னது, இப்போது இதில் பி ஆப்ஷன் பாருங்கள், sin 25 cos 65 ப்ளஸ் cos 25 sin 65. இதே தான் சேம் மெத்தடு நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு சம்மில் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மெத்தடு தான் இதுலேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒன்று இதை சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி இதை சேஞ்ச் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு உள்ளதே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு என்ன வரும் sin 25 நம்ம எப்படி எழுதலாம் 90 minus தீட்டான்னு எழுதலாமா. ஸோ 90 minus 65 என்ன வரும் நம்மளுக்கு sin. இதை வந்து எப்படி எழுதுறேன் இந்த தீட்டாவை 90 minus 65 நம்மளுக்கு வேல்யூ சேம் தான் 25 தான் வரும், ஓகேவா. sin இது 25 தானே, 90 minus 65 நம்மளுக்கு என்ன வரும் 25 தானே, சேம். இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படியே cos 65 ப்ளஸ் அதே போல் இதில் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் cos ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வரும் cos. இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம் 90 minus 65. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதுறேன் cos 25 வந்து cos 90 minus 65 எழுதுறேன், 90 minus theta இந்த cos theta, ஓகே. அடுத்து sin 65. ஜஸ்ட் இந்த வேல்யூ இந்த 25ன்ற வேல்யூவை காசோட தீட்டா வேல்யூ வந்து நான் இப்படி எழுதுறேன் 90 minus 65 நம்மளுக்கு 25 தானே, cos 25 தானே வரும் அந்த இடத்துல. இப்போ இதே இது என்ன sin 90 minus 65 sin 25 தானே வரும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், என்னது sin 90 minus theta என்ன வரும் cos theta. ஸோ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன் sin 90 minus theta equal to cos theta, ஓகேவா. இந்த அதே போல் cos 90 minus theta cos 90 minus theta sin theta. இந்த ஐடென்டிட்டி நான் யூஸ் பண்ணுறேன், சேம் மேலே யூஸ் பண்ண அதே ஐடென்டிட்டியை வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன், ஓகேவா. அப்போ 90 minus theta என்ன வரும் cos theta. அப்போ cos 65 வேல்யூ என்னது தீட்டாவோட வேல்யூ 65, இதோட வேல்யூ என்னது cos 65. ஸோ cos 65 cos 65 ப்ளஸ் இதோட வேல்யூ என்னது cos 90 minus theta என்ன வரும் sin theta. ஸோ தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 65, இங்கேயும் sin 65. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான் வந்து இந்த 25 மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 25 வேல்யூ 90 minus 65 எழுதிக்கிறேன். 90 minus 65 நம்மளுக்கு 25 தானே, ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறேன். அதே போல் cos 65 இங்கே இதில் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ண, அதே போல் இது அல்லது இது காஸ் இதில் வந்து காசை சேஞ்ச் பண்ணிங்களா அதில் சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், அதுதான் பிரச்சனை. இதில் வந்து சைனை சேஞ்ச் பண்ணால் இதில் வந்து காசோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுங்கள், இதில் காசோட வேல்யூனா இதில் சைனோட வேல்யூ சேஞ்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான்.
இப்போ வந்து cos 25 cos 25 வந்து 90 minus 65 எழுதுறேன். 90 minus 65 வந்து நம்மளுக்கு 25. இந்த சைனோட வேல்யூ நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். sin 90 minus theta cos theta. இந்த cos 65 நம்மளுக்கு அப்படியே வந்துடும். cos 90 minus theta sin theta. இந்த sin 65 அதே போல் வந்துடும். ஸோ cos 65 into cos 65 cos squared 65 cos squared 65 plus sin 65 into sin 65 sin squared 65. இது சில்லி 65 இல்லைங்க, sin squared 65. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமாக பார்க்கணும். ஓகேவா? இப்போ cos squared theta plus sin squared theta நம்மளுக்கு என்னது? cos squared 65 plus sin squared 65 வேல்யூ 1. நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம்? cos squared sin squared theta plus cos squared theta equal to 1. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். sin squared theta plus cos squared theta 1. ஸோ cos squared plus sin squared equal to value 1. ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், 4th கொஷின். ஸோ 4th கொஷின் பாருங்கள். இதில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அந்த 4 ஆன்சரில் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? 9 sec squared a minus 9 tan squared b. இதில் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 9 காமனாக இருக்குது. ஸோ 9 வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். என்ன வரும்? sec squared a minus tan squared b. இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு ஐடென்டிட்டி என்னன்னு பாருங்கள். இதில் 1 plus tan squared a equal to sec squared a. இந்த ஐடென்டிட்டி வந்து இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 plus tan squared a equal to என்னது? sec squared a. ஸோ இதை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஐடென்டிட்டியில் 1 இங்கே வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அங்கிட்டு கொண்டு போயிடலாம். sec squared a. இந்த டேனை வந்து அந்த பக்கம் கொண்டு போங்க. என்ன ஆகும்? tan squared a. tan squared a. ஸோ 1 sec squared a minus tan squared a equal to என்னது வேல்யூ? நம்மளுக்கு 1. ஸோ sec squared a minus tan squared a equal to என்னது? 1. ஸோ 9 into 1 equal to ஆன்சர் என்னது? நம்மளுக்கு 9. ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் என்ன ஆன்சர்? நம்மளுக்கு 9. அடுத்த சம் பாருங்கள். நம்ம செகண்ட் ஆப்ஷனில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? 1 plus tan theta plus sec theta into 1 plus cot theta minus cosec theta. இதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து டேனை சேஞ்ச் பண்ணலாம். tan 1 plus டேனை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? tan theta sin theta by cos theta, sin theta by cos theta plus செக்கை வந்து எப்படி எழுதலாம்? 1 by cos theta. ஓகே, இப்போ அதே போல் 1 ப்ளஸ் காட்டை வந்து எப்படி எழுதலாம்? காட்டு 1 by tan தான் காட்டு. ஸோ டேனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ cos by cos theta by sin theta. புரிஞ்சுதா? cot thetaனா நம்மளுக்கு cot theta equal to 1 by tan theta. டேனுக்கு தான் sin by cos வரும். ஸோ கீழே அதை உள்டாவை போடும்போது நம்மளுக்கு என்ன ஒரு காட்டோட வேல்யூ வந்து cos by sin மைனஸ் நம்மளுக்கு இங்கே கொசெக் தீட்டா. கொசெக் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by sin தீட்டான்னு எழுதலாமா? இப்போ இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இங்கே 1 மட்டும் தனியாக இருக்கா, இங்கேயும் 1 மட்டும் தனியாக இருக்கா? இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. இங்கே 2 இடத்துலையும் காசு இருக்குது. ஸோ காசால் எல்சிஎம் எடுங்க. 2 இடத்துலையும் சைன் இருக்குது. ஸோ சைனால் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? அப்போ cos தீட்டா ப்ளஸ் sin தீட்டா ப்ளஸ் 1 by cos தீட்டா. ஓகேவா? புரிஞ்சுதா? எல்சிஎம் எடுத்திருக்கேன். இந்த 1 மட்டும் இங்கே தனியாக இருக்குது ஃப்ராக்ஷனில். ஸோ எல்சிஎம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. அப்போ இங்கே மட்டும் சைன் தீட்டா இல்லை. என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுங்க. சைன் தீட்டா ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ காஸ் தீட்டா மைனஸ் 1 பை கீழே என்ன வரும்? சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இதில் மெயினாக பாருங்கள், இது மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். இப்போ பாருங்கள், a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. a ப்ளஸ் பி இந்த இது சொல்கிறேன். a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ என்னது? இதோட ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட். a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர். நான் வந்து இதை ஏவாக வச்சுக்கிறேன். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா வந்து a ப்ளஸ் பி. பியோட வேல்யூ 1. காஸ் a ப்ளஸ் சைன் a வந்து ஏவாக வச்சுருக்கேன். ப்ளஸ் இது b. a ப்ளஸ் b. இது a. அதே போல் இது sin theta plus cos theta a minus b. a plus b a minus b. ஃபார்முலா என்ன வரும்? a squared minus b squared ஓட ஃபார்முலா என்ன? a plus b
a minus b. ஸோ a plus இதை வந்து நம்ம a squared minus b squared எழுதிடலாம் ஓகேவா. a plus b a minus b. ஸோ a squared என்ன வரும் cos theta plus sin theta. a squared ஓட வேல்யூ வந்து cos theta plus sin theta whole square. ஸோ a squared minus b squared. கீழே என்ன வரும் cos theta sin theta மல்டிப்ளை பண்ணும்போது sin theta cos theta. ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபார்முலா இதில் எழுதியிருக்கோம். இது வந்து a ப்ளஸ் பியாக அஷ்யூம் பண்ணிவிட்டு a மைனஸ் பியாக இதை அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலா என்னது a ப்ளஸ் b a மைனஸ் பிக்கு என்னது a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர்ட் வந்து cos ப்ளஸ் cos theta ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர் ஓகேவா. இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ இது பாருங்கள், இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது இங்கே எழுதுகிறேன் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலாவில் இதை வந்து இந்த மாதிரி எழுதுகிறேன். ஸோ என்ன வரும் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்மில் வந்து இப்போ நான் எழுத போகிறேன். இந்த cos theta ப்ளஸ் sin theta cos theta ப்ளஸ் sin theta த ஹோல் ஸ்கொயர்டை வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்மில் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னது a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர் 2ab. ஸோ ஃபஸ்ட் என்னது cos ஸ்கொயர்ட் theta sin ஸ்கொயர்ட் theta ப்ளஸ் 2ab cos theta sin theta ஓகே மைனஸ் 1. ஸோ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே கீழே என்ன வரும் நம்மளுக்கு sin theta cos theta. பாருங்கள் ஒரு சூஸ் த பெஸ்ட் நம்மளுக்கு ஆன்சரை MCQ கொஸ்டினில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். ஸோ a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மில் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 cos theta sin theta இந்த வேல்யூ மைனஸ் 1 வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta இதோட வேல்யூ என்னது 1. ஸோ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டியோட வேல்யூ என்னது 1. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் 1 ப்ளஸ் இது என்னது 2 cos theta sin theta மைனஸ் 1. கீழே என்ன பண்ண போகிறோம் sin theta cos theta. புரிஞ்சுதா. இதில் cos ஸ்கொயர்டு theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 1. ஐடென்டிட்டியோட வேல்யூ 1 போட்டிருக்கேன். 2 cos theta sin theta மைனஸ் 1 கீழே sin theta cos theta அப்படியே வந்துடும். நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். sin theta cos theta கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வேல்யூ என்ன இருக்குது 2. ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளத்தோட சம் என்னது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஒரு தடவை சொல்கிறேன் பார்த்துங்க. நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னது 1 ப்ளஸ் tan theta ப்ளஸ் secant theta 1 ப்ளஸ் cot theta மைனஸ் cosecant theta. இதை வந்து நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ டேனை வந்து நான் என்ன மாதிரி எழுதிருக்கேன் 1 ப்ளஸ் sin theta பை cos thetaன்னு எழுதிருக்கேன். sec theta வந்து 1 பை cos thetaன்னு எழுதிருக்கேன். ஸோ 1 ப்ளஸ் காட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் cos theta பை sin thetaன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மைனஸ் கொசெக்கோட வேல்யூ என்னது 1 பை sin theta. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எல்சிஎம் எடுத்திருக்கேன். இங்கே cos theta இல்லை, இது வந்து ஃப்ராக்ஷனில் cos theta. ஸோ cos theta ப்ளஸ் எல்சிஎம்மில் எடுக்கும்போது cos theta ப்ளஸ் sin theta ப்ளஸ் 1 பை cos theta. இதில் என்ன வரும் 1க்கு எல்சிஎம் எடுக்கும்போது sin theta ப்ளஸ் cos theta மைனஸ் 1 பை sin theta. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் cos theta sin theta வந்து ஏவை அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ a ப்ளஸ் b ஒன்னோட வேல்யூ வந்து b அஷ்யூம் பண்ணியிருக்கேன். a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்முலா இருக்கா. ஸோ a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலாவில் a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்னது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ a ப்ளஸ் b இருந்தால் இருக்குது a மைனஸ் b இருந்தால் இருக்குது. அதை வந்து a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு ஃபார்முலா எழுதுறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்னது cos theta ப்ளஸ் sin theta a ஸ்கொயர்டு cos theta ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர். ஓகே இப்போ இதுவரை கிளியர் ஆயிடுச்சுன்னா இப்போ cos theta ப்ளஸ் sin theta த ஹோல் ஸ்கொயர் இது எந்த ஃபார்முலா இருக்குது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டை வந்து நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த cos theta sin theta வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த மைனஸ் 1 நம்மளுக்கு டேரெக்டாக வந்துருச்சு. கீழே sin theta cos theta எழுதியாச்சு. ஓகே இப்போ வந்து cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaவோட வேல்யூ என்னது 1. இப்போ இதோடது என்னது இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் அப்படியே சேமாக வரும் 2 cos theta sin theta மைனஸ் 1 கீழே sin theta cos theta ப்ளஸ் 1 இருக்குது மைனஸ் 1 இருக்குது கேன்சல் ஆயிரும். cos theta கேன்சல் ஆகிடும் sin theta கேன்சல் ஆயிரும். ஸோ வேல்யூ என்னது நம்மளுக்கு 2. ஸோ நான் we move on third question.
இப்போ நம்மளுக்கு தேர்ட் கொஸ்டின் பாருங்க, sec a plus tan a into 1 minus sin a இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சேம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், அதே மெத்தட் இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ sec a வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 by cosன்னு எழுதலாமா, 1 by cos a plus tan a எப்படி எழுதலாம், sin a by cos a. ஓகேவா, is that clear? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 minus sin a, 1 minus sin a. ஓகே, கீழே ஒன்று நம்மளுக்கு ஒன்று இருக்கிறதா தானே அர்த்தம். இதை மாதிரி நான் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளோதான், புரியுறதுக்காண்டி. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் பாருங்கள், ப்ளஸில் இருக்கா, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 plus sin a by cos a. ஒன்றும் இல்லை, சேர்த்து மட்டும் எழுதியிருக்கேன். கீழே நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் சேமாக இருக்குது. ஸோ 1 plus sin a by cos a ன்னு எழுதிட்டேன். இதில் என்ன இருக்குது, 1 minus sin a by 1. இப்போ நம்மளுக்கு இது எந்த ஃபார்மில் இருக்குது, உங்களுக்கு கிளியராக இருக்கும், a plus b a minus b. ஸோ நம்ம இதை எந்த ஃபார்மில் எழுத போகிறோம், இது வந்து எப்படி இருக்குது, a plus b ஃபார்மில் இருக்குது, a minus b. ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், a squared minus b squared. ஸோ 1 squared minus sin squared a by நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், cos a. ஓகேவா, a plus b a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ a squared minus b squared, கீழே வந்து நம்மளுக்கு என்ன வரும், cos a வரும். ஸோ இப்போ 1 minus sin squared theta என்னது, cos squared theta. ஸோ sin squared a plus cos squared a equal to 1. இதோட ஐடென்டிட்டி பாருங்க, இங்கே நம்மளுக்கு என்ன வரும், sin squared a plus cos squared a equal to 1. ஸோ 1 minus இந்த இது என்னது, cos squared a equal to, இந்த சைன் அந்த பக்கம் கொண்டு போங்க, என்ன ஆகும், sin squared a. இதே தானே இங்கே இருக்குது, 1 minus sin squared a. அப்போ வேல்யூ என்ன போடலாம், cos squared a. ஸோ cos squared a by cos a வேல்யூ என்ன வரும், cos squared a by cos a. நம்மளுக்கு இதில் ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். cos squared a என்னது, cos a into cos a தானே. ஸோ ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், cos a. ஸோ இதோட ஆன்சர், தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து cos a. இதில் வந்து cos squared a cos a into cos a, ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். இதில் cos theta கேன்சல் ஆயிரும். ஃபிர் cos a, ஒரே ஒரு காஸ் மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், sec a plus tan a 1 minus sin a. இப்போ இதை வந்து நம்ம மேலே இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தடில் தான் எழுதியிருக்கேன். sec a நம்ம எப்படி எழுதலாம், 1 by cos a. tan a எப்படி எழுதலாம், sin a by cos a. இதில் வந்து 1 minus sin a அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து சேர்த்து எழுதுங்க, 1 plus sin a by cos a. ப்ளஸில் தானே இருக்குது, இது மல்டிப்ளேயில் இல்லை, நல்லா பார்த்துங்க, ப்ளஸில் இருக்குது. ஸோ cos squared வராது, cos a தான் வரும். 1 plus sin a by cos a, மறந்துட்டு இந்த இடத்துல cos squared a போட்டுறக்கூடாது, மல்டிப்ளேயில் இருக்குன்னு நினச்சிட்டு. 1 plus sin a by cos a, இதில் 1 minus sin a. நம்மளுக்கு எதுவுமே இல்லாட்டி நம்மளுக்கு கீழே இருக்குது, 1 இருக்கிறதா தான் ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து a plus b a minus b ஃபார்மில் இருக்கா. ஸோ a plus b a minus b தான் ஃபார்முலா என்னது, a squared minus b squared. ஸோ ஏவோட வேல்யூ 1 squared minus b squared என்னது, sin squared a. 1 minus இதில் வந்து இந்த ஐடென்டிட்டி என்னது, sin squared theta plus cos squared theta equal to 1. ஸோ cos squared theta equal to என்னது, 1 minus sin squared. இதை வந்து காசோட வேல்யூ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1 minus sin squared a equal to cos squared a. cos squared a இருக்குது, கீழே cos a இருக்குது. cos squared a என்னது, cos a into cos a தானே. cos a into cos a by cos a, ஒரு காசு கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் ஒரு cos a மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னது, cos a. ஸோ now we move on fourth question. fourth question பாருங்க, 1 plus tan squared a by 1 plus cot squared a. இதோட ஃபார்முலா, இதோட ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், யோசிங்க. ஐடென்டிட்டி, இதோட ஐடென்டிட்டி என்னது. ஸோ 1 plus tan squared a equal to என்னது, sec squared a. sec squared a. ஸோ 1 plus cot squared a equal to cosec squared a. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாமா இந்த இடத்துல. 1 plus tan squared a க்கு sec squared a plus 1 plus cot squared a க்கு என்ன போடலாம், cosec squared a. ஸோ இதோட வேல்யூ sec squared a by cosec squared a. இப்போ வந்து இந்த செக்கை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 by cosன்னு எழுதலாம். இதை வந்து எப்படி எழுதலாம், 1 by sin. ஸோ இதை வந்து என்ன எழுதுறேன், 1 by cos squared a. So by 1 by
சைன் ஸ்கொயர்டு புரியுதா? செக்க வந்து நம்ம 1/cosன்னு எழுதியிருக்கேன், cos ஸ்கொயர்டு ஏ. இதை வந்து 1/sin ஸ்கொயர்டு ஏன்னு எழுதியிருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்கும் ஹோல் ஸ்கொயர்டாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும், இதை வந்து நம்ம ரிட்டர்ன் போடுங்க. 1/cos ஏ 1/cos ஸ்கொயர்டு ஏ மல்டிப்ளை சைன் ஸ்கொயர்டு ஏ பை 1 இந்த மாதிரி வருமா? ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ பை நம்மளுக்கு இது என்ன வரும், சைன் ஸ்கொயர்டு ஏ பை காஸ் ஸ்கொயர்டு ஏ இந்த இதில் வருமா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்துருங்க. நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டு கூட தேவையில்லை, நம்ம இதே போல் பண்ணிக்கலாம். சைன் ஏ பை காஸ் ஏ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, சைன் ஏ பை காஸ் ஏ. இதை வந்து இந்த மாதிரி கூட எழுதலாம், சைன் ஏ பை காஸ் ஏ ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர்டு போட்டு கூட எழுதலாம். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாகவே இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர்டு பை ஏ பை காஸ் ஸ்கொயர்டு ஏ என்னது, tan ஸ்கொயர்டு ஏ. ஸோ இதுலேயும் ஒன்றும் இல்லை, சைன் பை காஸ் tan ஏ, ஸோ tan ஸ்கொயர்டு ஏ. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், 1 + tan ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 1 + cot ஸ்கொயர்டு ஏ. இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், 1 + tan ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு sec ஸ்கொயர்டு ஏ. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நான் sec ஸ்கொயர்டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்டுக்கு பாருங்கள், 1 + cot ஸ்கொயர்டு ஏ. இதோட இது என்ன, cosec ஸ்கொயர்டு ஏ. ஸோ மேலே 1 + tanக்கு sec ஸ்கொயர்டு ஏ பை cosec ஸ்கொயர்டு ஏ. இதை வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன். sec என்னது, நம்ம உங்களுக்கு 1/cos ஸ்கொயர்டு ஏ. cosecோட வேல்யூ என்னது, 1/sin ஸ்கொயர்டு ஏ. ஓகே, இப்போ 1/cos இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கா, நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கீழே இருக்கிறத சேஞ்ச் பண்ணும்போது என்ன, 1/cos sin cosஆ சேஞ்ச் ஆகுமா? மேலே இருக்கிறது என்ன, 1/cos மல்டிப்ளை இதை வந்து மேலே கொண்டு போங்க, sin 1 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், sin ஸ்கொயர்டு ஏ பை cos ஸ்கொயர்டு ஏ. sin ஸ்கொயர்டு ஏ பை cos ஸ்கொயர்டு ஏ என்னது, tan ஸ்கொயர்டு ஏ தானே. ஸோ tan ஸ்கொயர்டு ஏ டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதலாம். இப்படி கூட சரி, இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். sin a பை cos a ஸ்கொயரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா tan ஸ்கொயர்டு ஏன்னு கூட போடலாம். ஸோ டேரெக்டாக இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்னது, tan ஸ்கொயர்டு ஏ. அடுத்ததாக பாருங்கள், கொஷின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸை வந்து நம்மளுக்கு அதாவது எல்ஹெச்எஸ் சைடு எடுத்து நம்ம அதை வந்து ஆர்ஹெச்எஸ் சைடில் ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸில் இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, cosec தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும், 1 - cos தீட்டா பை 1 + cos தீட்டா. இதை வந்து அதாவது இதை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இதோட ஆன்சரை வந்து இந்த 1 - cos தீட்டா ப்ளஸ் 1 + cos தீட்டா அதை ஆன்சரை வந்து நம்ம கொண்டு வரணும், அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், cosec தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இதை முதல்ல நான் சேஞ்ச் பண்ணுறேன். எல்ஹெச்எஸ் சைடு நான் எடுக்கிறேன், எல்ஹெச்எஸ் சைடு எடுத்திருக்கேன். cosec தீட்டாவை நான் என்ன பண்ணுறேன், 1/sin தீட்டான்னு எழுதுறேன். மைனஸ் காட்டுக்கு என்ன வரும், cos தீட்டா பை sin தீட்டா, cos தீட்டா பை sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ கொசெக்கை வந்து 1/sin தீட்டான்னு எழுதியிருக்கேன். மைனஸ் காட் தீட்டாவை என்ன எழுதியிருக்கேன், cos தீட்டா பை sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர் இது என்னவா மாறும் நம்மளுக்கு, 1 - cos theta the whole squared by sin squared theta. இதானே 1 - cos theta the whole squared. ஸோ இந்த ஸ்கொயர்டு இதுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், sin squared theta. ஓகேவா? இந்த இதில் இந்த சைன் ஸ்கொயர்டு வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரல, நல்லா பாருங்கள், இதில் இடையில ப்ளஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து 1 - cos theta பை sin theta தான் வரும். ஸோ 1 - cos theta இந்த ஹோல் ஸ்கொயர்டை இதுக்கு கொண்டு போகிறோம், இந்த ஸ்கொயர்டு இந்த ஹோல் ஸ்கொயர்டு வந்து இதுக்கு வரதுனால தான் sin ஸ்கொயர்டு தீட்டா வருது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ இது வந்து பாருங்கள் 1 - cos theta த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி வரும், இப்போ 2 × 2 வந்து நம்ம 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா, 4 × 4 வந்து நம்ம என்ன எழுதணும், 4 ஸ்கொயர். அதே மெத்தட் தான். 1 - cos theta த ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம என்ன எழுதுறோம், 1 - cos theta × 1 - cos theta. இதை எப்படி எழுத போகிறோம், 1 - cos theta 1 - cos theta. இப்போ புரியுதா? இப்போ 4 × 4 நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். எப்படி எழுதுவோம், 2 × 2 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுவோம், 4 × 4 4 ஸ்கொயர் எழுதுவோம். அதே போல் தான் 1 - cos theta ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன எழுதுறோம், 1 - cos theta × 1 - cos theta 1 - cos theta அதாவது ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது வந்து இதை நீங்கள் என்ன பண்ணலாம், sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 1 - cos ஸ்கொயர் தீட்டா. இதோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு
1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா, காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா. இதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மில் எழுதுறேன். ஒன்னோட ஸ்கொயர்டு ஒன்று தானே வரும் நம்மளுக்கு, அது ஸ்கொயர்டு போட்டாலும் ஸ்கொயர்டு போடாட்டினாலும் நம்மளுக்கு வந்து ஒன்னோட ஸ்கொயர்டு வந்து ஒன்று தான். ஸோ இதில் வந்து வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ மேலே உள்ளதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா பை அப்போ 1 ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, இதுக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, இப்போ வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சு, 1 மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு ப்ரூவ் ஆயிடுச்சா. ஸோ எல்ஹெச்எஸ் சைடு நம்ம எடுத்தோம். எல்ஹெச்எஸ் சைடு கொசெக் தீட்டா மைனஸ் காட் தீட்டா இருந்துச்சு. கொசைக்கை வந்து 1 பை சைன் எழுதியிருக்கோம், காட் தீட்டா வந்து காஸ் பை சைன் எழுதியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ராக்ஷன் மைனஸில் இருக்குது. ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, புரியுதா. இதை வந்து எப்படி எழுதுறோம், 1 மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதாவது 4 × 4 ஸ்கொயர் போடுற மாதிரி 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இதை கொஞ்சம் இப்போ இதாக எழுதியிருக்கேன். ஸ்கொயர்டை வந்து நம்ம வந்து பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. 6 × 6 என்ன பண்ணுவோம், 6 ஸ்கொயர்டு தானே, அதே மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரில் வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஏன்னா ஒன்னோட ஸ்கொயர்டு வந்து நீங்கள் ஸ்கொயர்டு போட்டாலும் உங்களுக்கு வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம ஸ்கொயர்டு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ மேலே வந்து 1 மைனஸ் காசி இருக்குது, கீழே 1 மைனஸ் காசி இருக்குது, கேன்சல் ஆயிரும். இதில் என்ன வரும், 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஆர்ஹெச்எஸ் சைடு நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆர்ஹெச்